ஹலோ மக்களே, இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது பேர் வந்து ஸ்டிங்கிங் பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூனை தக்காளி இல்லை சிறு பூனை தக்காளி இல்லை பூனைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த பேஷன் ஃப்ரூட் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி இது நம்ம நாட்டு வகை கொடி. இது வந்து நம்ம பேஷன் ஃப்ரூட் மாதிரியே உள்ளே இருக்கும். அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும், கொடியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பேஷன் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இதில் பழம் மட்டும்தான் எடிபிள்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு என்ன பேர் சொல்வீங்க? இல்லை இந்த செடியை வேற என்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்துவீங்க? இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. என்னோட 2 பசங்களும் அந்த ஃப்ரூட்டை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க 2 பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாத்து, எப்படிமா இருக்கு அந்த பழம்? ஷ்ரேன், உனக்கு பிடிச்சிருக்கு? நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரூட் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு இதை கொடுத்து பழகுங்க. நம்ம ஊர்ல நிறைய நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்க பிளான்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு. நிறைய விஷயம் வந்து ஊர்ல நமக்கு சென்னையில கிடைக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் வதுவாரவட்டி வந்திருக்கோம், இங்கே தான் இந்த ஃப்ரூட்டை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது நல்ல பெனிஃபிஷியலான நீங்க சின்ன வயசுல சாப்பிட்டு பழகின ஏதாவது பொருள் இருந்தால் உங்க குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்ணி கொடுத்து பழகுங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்கு.